ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி அடை தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த அடைக்கு நமக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. உப்பு புளிப்பு காரத்தோடு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த ராகி அடைக்கு நமக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ஒரு 3-4 பச்சை மிளகாயை நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற ராகி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு சூடான கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம். அது ஒரு பிங்க் கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 2 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கரைக்கிறப்பவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா தூள் உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் உடனே கலக்க வேண்டாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த மூடி போட்டு வைக்கிறப்போ நமக்கு இந்த ராகி மாவு கொஞ்சம் வெந்து வரும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். ராகியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ஒரு இன்ஸ்டண்ட்டான அடை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ராகி அடை மாவு தயாராக இருக்குது. இது நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒட்டக்கூடாது. பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மாவு தயாராக இருக்குது. இதை நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா உருட்டி பார்க்கணும். பாருங்கள், நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு நம்ம ஒரு பாலித்தீன் ஷீட் இல்லாட்டி வாழை இலையில் நம்ம தட்டி வச்சுக்கலாம். நம்ம தட்டி வச்சுருந்த ராகி அடையை ஒரு சூடான தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்து இதை குக் பண்ணுறேன். இதை நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கணும். 2 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நான் கொஞ்சம் திக்கான அடையாக நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் இதை விட மெல்லிஸாக கூட தட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ராகி அடை தயாராகிடுச்சு. இது உப்பு புளிப்பு காரத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வாயில் கடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி சில்லி பவுடர் கூட சேர்த்து செய்யலாம். பாருங்கள், இப்போ உள்ள நல்லா வெந்திருக்கு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இது 6 நாளும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா அடையுமே தயார் பண்ணி எடுத்துட்டோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கால்சியம் ரிச்சான அடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.